ஏதோ சுகம் உள்ளூருதேனோ மனம் தள்ளாடுதேதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா மலர்கள் பேசுமா. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள்னா யார் ரோல் மாடல் வைக்கிற அப்படின்னா, நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். மீடியா சைடுமே டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர் யாருமே எனக்கு ரோல் மாடல் கிடையாது. என்னை பெற்ற அம்மா மட்டும்தான் என்ன ரோல் மாடல். எனக்கு என்னன்னா ஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஸ்டண்ட் பண்ணுவேன். கராத்தேல வந்து கிரீன் பெல்ட் நான். ஸோ நல்லா ஸ்டண்ட் பண்ணுவேன். அப்படின்னு இருக்கும் போது ஒரு படத்தில் த்ரூ அவுட்டா ஒரு ரஜினி சார், கமல்ஹாசன் சார், விஜய் சார் நடிப்பாரான்னு தெரியல, நடிச்சா அஜித் சார். ஸோ இவங்களுடைய காம்பினேஷனில் ஃபைட் சீன் வரணும், ஒரு நெகட்டிவ் ஷேட் அவங்க கூடவே இருந்து ஏமாத்துற மாதிரி, ஒரு பாசிட்டிவா இருக்கும்ல, ஒரு பொண்ணு வந்து தைரியமா, அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைச்சா தூள் கிளப்பிடுவேன். வை நெகட்டிவ், வை இந்த மாதிரி? எனக்கு நார்மலாகவே இந்த ஃபைட்ஸ் பைக்கில் நல்லா ஓட்டுவேன். ஓகே. ஸோ அதனால அந்த மாதிரி சீன்ஸ் வந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா கிளாமர் நான் பண்ண மாட்டேன் நார்மலாகவே. ஸோ எனக்கு சேலஞ்சிங்கான ரோல்ஸ், கண் தெரியாத மாதிரி, வாய் பேச முடியாத மாதிரி, இல்லைன்னா நம்மளை வச்சு ஒரு மூவி நகரும்ல பாசிட்டிவா, ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப விருப்பப்படுறேன், ரொம்ப ஆசைப்படுறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானுமே நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் மூவி. படம் ரிலீஸ் ஆயிட்டு நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றுட்டு வருது. அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பெண் வந்து இப்போ வந்து அண்ணி கேரக்டர்ல படத்துல பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க இதை பத்தி, அதை சொல்லுங்க. எங்க வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இன்னொன்று என்னை ஃப்ரேமில் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண மூவிஸில் நான் ஃப்ரேம்குள்ளே இருந்திருக்கேன், பட் எனக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சு எனக்குன்னு ஒரு டைலாக் கொடுத்து அப்படி பண்ணுறது இதுதான் என்னுடைய தேர்ட் மூவி, என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இதை பற்றி. ஓகே. ஆக்சுவலி அந்த படம் டைட்டிலே கொஞ்சம் வேறு மாதிரி, மனிதன் தெய்வம் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த படம் டைட்டில் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? தெரிய வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை சொல்லுங்கள். படத்தோடைய நேம் வந்துட்டு மூவிலாம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 months பிஃபோர் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. டைரக்டர் சார் வந்துட்டு மனிதன் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு டைட்டில் வைக்கும்போது இதுக்குள்ளே ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து எவ்வளோ போல்டாக ஒரு நாட்டுக்காக, அவர் இருக்கிற அந்த இடத்துக்காக போராடுவாங்க அப்படின்னு காட்டுற ஒரு அழகான ஒரு மூவி தான் எங்கள் மூவி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான படம் பேரும் வச்சிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எல்லாருக்குமே அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அது கேட்கும் போதே வாவ் நல்லா இருக்கே, ஒரு ஃபீல் குட் ஃபீல், ஒரு அழகான தமிழ் பேரோட வச்சிருக்கு. எஸ், வெரி நைஸ். நம்ம படத்தை பத்தி நிறைய பேசுவோம், பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், லெட்ஸ் ஸ்டார்ட் அபவுட் யுவர் ஜர்னி. எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, அதை பத்திலாம் சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ நான் வந்து எல்லாரும் மாதிரியும் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாருமே சொல்றது பேசிக்கான ஒரு டைலாக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம புதுசா சொல்லும் போது திருப்பி சொல்லும் போது அது ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எம்ஜிஎம் போயிட்டு இருந்தேன் ஸ்கூல் டேஸ்ல. நான் அப்போ 10th படிச்சுட்டு இருப்பேன். அப்போ எனக்கு நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து கொஞ்சம் துருன்னு இருப்பேன். ஸ்டேஜில் யாராவது பட்டிமன்றம் வச்சாங்க, டிபேட் வச்சாங்க, போய் பேசு அப்படின்னு சொன்னால் ஹெசிடேட் பண்ணவே மாட்டேன். தப்போ கரெக்டோ போய் பேசிடுவேன். அந்த மாதிரி அங்கே அன்னைக்கு எம்ஜிஎம் போயிட்டு இருக்கும் போது ஒரு டைரக்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. அப்போ கரெக்டா நான் ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்திருக்கேன் ரேண்டமா. அப்போ அங்க வந்து ஒரு ஸ்டேஜ் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு யாராவது ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று நான் வீடியோ எடுக்கிறேன், அழகா நீ போய் பாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஆசையில நான் போய் சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாட்டு நான் பாடினது. அவர் கீழே இருந்து கேட்டுட்டு வாய்ஸ் நல்லா இருக்கு, இந்த பொண்ணை ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது சாங் பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறோம், ஒரு லோ பட்ஜெட் மூவி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பாடுறதுக்கு அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் வந்து ஓகே சொல்லிட்டு அந்த படத்துல போய் பாடினது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அழகாக பாடிட்டு அதுக்கப்புறம் தான் படிப்படியாக எனக்கு நான் ஆக்டிங்குள்ள என்னுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ரேண்டமாக பாட்டு பாட போய் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் ஆகி அங்கிருந்து ஆக்டிங்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் அன்னைக்கு பாடின பாட்டு இப்போ பாடக்கூடாது? அது ஒரு ரொமான்டிக்கான சாங். ஏன் ரொமான்டிக்லாம் நாங்கெல்லாம் கேட்க கூடாதா? இல்ல, கண்டிப்பா கேட்கலாம். சிங்கர்ஸ்னா எல்லா சாங்ஸும் பாடணும். பாதி ஜீவன் கொண்ட தேகம் வாழ்ந்து வந்ததோ
ஏதோ சுகம் உள்ளூருதேனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா மலர்கள் பேசுமா. நான் வேற ஒரு ஷூட் முடிச்சுட்டு வந்திருக்கேன், குரல் கெட்டு நல்லா இருக்குங்க. அப்படி இருந்தாலும் இங்க பாருங்க, நீங்க வந்து சொல்றீங்க காலைல இருந்து ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு பேக் டு சொன்னாலுமே பேக் ஷூட் இருந்துச்சு காலைல. சிங்கர் ஆல்வேஸ் சிங்கர் தாங்க. நீங்க என்ன டயர்டா இருந்தாலுமே அந்த குரல்ல இருந்து வரக்கூடிய பாடல் அந்த ஒரு ஸ்ருதி ஏதோ சொல்லுவாங்கல்ல, நல்லா இருந்துச்சு. சூப்பர். இப்போ தெரியுது எப்படி அவர் வந்து செலக்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த. சரி, ஓகே. ஆரம்பத்துல வந்து நீங்க சிங்கிங் போயிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சிங்கிங். அங்க இருந்து எப்ப ஆக்டிங்கா மாறிச்சு? நான் நிறைய வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணேன் நான் சிங்கிங்க்கு. எனக்கு ஏத்த ஒரு லைன் எனக்கு கிடைக்கல சிங்கிங் ரிலேட்டடா. ஓகே. அப்போ எனக்கு ஈஸியா எனக்கு கிடைச்சது வந்து ஆக்டிங். நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அழகா இருக்கீங்க, நானும் நம்பினேன். அழகா இருக்கீங்க, என்னங்க So, குறை? அந்த மாதிரி சொல்லும் போது ஓகே, ஏதோ நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் பைரவா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. ஸோ அந்த மூவி நடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆக்டிங்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜ்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. அப்புறம் நான் இப்போ வரைக்கும் நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா, இப்போ கவர் சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டை விட நான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன். ஸோ இப்போ இதை தவிர்த்து ஆக்டிங் வைஸும் நான் போகணும், சைடில் எனக்கு சிங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அதில் ஷைன் ஆகணுன்றது என்னுடைய ஆசை. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் படமே தளபதி கூட அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ஃப்ரெண்டா பண்ணிருப்பீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிச்சு ஆரம்பத்துல? ட்ரை பண்ணீங்க? ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா படமும் நான் ஆடிஷன் போயிட்டு தாங்க. நான் டைரக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை டைரக்ட் ரெஃபரன்ஸ்ல போறதுக்கெல்லாம். ஸோ நான் ஃபுல்லா ஆடிஷன் ஏரியா அலைஞ்சுதான். இப்பயாச்சும் இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, நம்ம டைரக்டர்ஸ் கூட ஈஸியாக நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணால் ரிப்ளை வருது. முன்னாடி காலத்தில் இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் மட்டும்தான். அதுலேயுமே நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ ஆடிஷன் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் டேஸ் அப்போது ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது காசும் இருக்காது கையில், வீட்டில் அலவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆசை வேறு வந்துருச்சு ஆக்டிங்கில் சிங்கிங்கில். அப்போ என்ன பண்ணுறது, சின்னதாக எனக்கு வர காசெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பஸ் ஃபேருக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா. இப்போ ஆடிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு மேக்கப் சென்ஸும் இல்லை, எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவுமே தெரியாது. எனக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் நான் ஆடிஷனுக்கும் போயிருக்கேன். என்னோட ஸ்கில் செட் மட்டும்தான் நான் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன் முதல்ல இருந்தே. நம்ம என்ன காஸ்டியூமில் போனாலும் அசிங்கமாக போனாலும் ஒரு டைலாக் பேச சொல்கிறாங்க, ஒரு ஆக்டிங் பண்ண சொல்கிறாங்கன்னா அதில் எனக்கு நம்பிக்கை இருந்தது தவிர எனக்கு என் ட்ரெஸ்ஸிங்லலாம் நான் நம்பிக்கை வைக்கல. அந்த மாதிரி தைரியமாக போய் ஆடிஷன் ஒன்றா அலைஞ்சு திரிஞ்சு நான் பண்ணும்போது தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. ஓகே. ஸோ எதுவுமே சாதாரணமாக எனக்கு கிடைக்கல, எல்லாம் கஷ்டப்பட்டு கிடைச்சது தான். ஓகே. பட் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து ஆடிஷன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிக்கும் போது வீட்டில் சொல்லுவாங்கல்ல, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா அப்படி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அது போக போக ஏன் அவங்களுக்கு ஓகேவா ஆயிடுச்சுன்னா, நான் ஐடி விடாம இருக்கேன். நைட்டில ஒர்க் பண்ணிட்டே நான் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அவங்களுக்கு என்னன்னா, நான் வந்து படிச்ச படிப்பு வந்து வீணா ஆகக்கூடாது. இன்னொன்று எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ நான் சின்ன வயசுல இருந்து அம்மாவோட கஷ்டத்தை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு எங்கள் அம்மாவோட கஷ்டம் புரியும், எங்கள் வீட்டோடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். ஸோ சின்ன வயசுலேருந்து நான் அந்த சூழ்நிலையை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள்னா யார் ரோல் மாடல் வைக்கிற அப்படின்னா, நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். மீடியா சைடுமே டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர் யாருமே எனக்கு ரோல் மாடல் கிடையாது. என்னை பெற்ற அம்மா மட்டும்தான் என்ன ரோல் மாடல். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா எப்படி வேணா போயிருக்கலாம். பட் ஒழுக்கமாக எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒழுக்கமாக வளர்த்தாங்க, நல்லபடியாக படிக்க வச்சாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கும் மீறி வேலைக்கு போய் எங்களை படிக்க வச்சாங்க. ஸோ அந்த நன்றி கடனாக நான் இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் படித்த படிப்பு எஜுகேஷன் லோனில் படித்தேன், நான் இன்ஜினியரிங். ஸோ எதுவுமே வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியை பார்த்துக்கிட்டே நான் இது பேலன்ஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ சம்திங் வீட்டில் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்தீங்க பைரவா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்றப்போ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஓகே. ஸோ அவருடைய ரொம்ப கிரேசியான ஃபேன் நான்.
ஸோ நான் நிறைய இன்டர்வியூஸில் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நான் கொஞ்சம் கேவலமான விஷயம் பண்ணேன். என்ன பண்ணீங்க? ஆனால் நிறைய ஃபேன்ஸ் என்ன மாதிரி இருக்க ஃபேன்ஸ்லாம் துடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். சார் நடந்து போனாரு, நான் விஜய் சாரை கட்டி பிடிச்சிட்டேன். பவுன்சர்ஸ்லாம் பின்னாடியே வந்துட்டு அம்மா இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட அப்பயும் சண்டை போடுறேன், அவரே சிரிக்கிறாரு, உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா என்ன மாதிரி விஜய் ஃபேன்ஸ்க்கெல்லாம் விஜய் சாரை பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம்ன்ற போது நேர்ல பாக்குறேன், அது கனவான் என்னவான்னு கூட தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து மெரினா பீச்லாம் போகும்போது அப்பெல்லாம் மண்ல வந்துட்டு ஒரு ஒரு ஆக்டர்ஸ் வைப்பாங்க. அந்த டைம்லயும் நான் ஸ்கூல் டேஸ்ல என்னவோ உண்மையான விஜய் சார் நிக்கிற மாதிரியும் நான் போட்டோ எல்லாம் எடுத்து என் ரிலேட்டிவ்ஸ் ஏமாத்துவேன். ஏன்னா ஃபுல்லா வில்லேஜ் சைடு, நான் சாரோட போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு ஏமாத்திட்டு இருந்தேன். அப்போ அவர் கூடவே நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எப்படி விட முடியும்? எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் அவரை பார்ப்போமான்னு கூட தெரியாது. ஸோ அந்த சான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த 25 days நான் ஒர்க் பண்ணேன் பைரவால. சாரை பார்க்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஷூட்டிங்க்கு அப்புறம் ஆக்டிங் தவிர நான் சாரை பார்க்கறது மட்டும்தான் என் வேலை. ஆனா இப்ப பாருங்களேன் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. சோ இதை தாண்டி வேற ஏதாச்சும் மறக்க முடியாத இன்சிடென்ட் இன் ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டார்டிங்ல ஏதாவது நடந்துச்சா? ஷூட்டிங் ஸ்பாட்ல சீருன்னு ஒரு படம் நடிச்சேன். நெக்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி வந்து சீரு தான், ரத்ன சிவா சார் டைரக்ஷன்ல. அப்போ ஜீவா சாரோட தான் நான் ஆக்ட் பண்ணேன். அப்போ சார் வந்துட்டு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் கேரக்டர். ஜீவா சார் எப்பயுமே வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார் எல்லாரையுமே. அப்போ நிறைய சீன்ஸ் எப்படின்னா அவர் எங்க கூட பேசுற மாதிரி இருக்கும், நாங்க தான் வந்து கேமராவை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்க டைலாக்ஸ் வரும்போது அவர் ஃபன்னி ஃபேஸஸ் வைப்பாரு. இப்போ நம்ம எப்படி வீட்டில் ஃபன்னி ஃபேஸஸ் வைப்போம், சிரிக்க வச்சிருவோம்ல, அந்த மாதிரி நாங்கள் டைலாக் பேசிட்டு இருக்கும் போது சிரிச்சிட்டு இருப்பாரு. டைரக்டர்ஸ்லாம் எங்களை பிடிச்சி திட்டுவாங்க, மாட்டினீங்களா அப்படி சொல்லுவாரு. அதெல்லாம் ரொம்ப கிரேசியஸ்ட் மூமெண்ட். அவர் கூட நாங்கள் உண்மையாவே ஆக்சுவலாக அண்ணான்னு சொல்லிட்டு தான் இந்த மூவி ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன். உண்மையாவே அண்ணன் தங்கச்சி மாதிரியே ஃபீல் இருந்துச்சு அந்த மூவி ஃபுல்லாவே. சாப்பிட்டியா தங்கச்சி, எப்போ தங்கச்சி வந்த, ஒர்க் பண்ணியா, இன்னைக்கு போறிய ஆஃபீஸ்க்கு, அப்படிலாம் கேட்பாரு. ரொம்ப ஜாலி டைப் அவரு. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணேன் நான் ஜீவா சாரோட. சோ அது ரொம்ப மறக்க முடியாத இன்சிடென்ட். அவர் எப்பயுமே எங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. ஓகே. என்ன மாதிரியான ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் வச்சு சிரிப்பு ஏத்துவாரு? அவரா கொஞ்சம் மங்கி ஃபேஸஸ்லாம் லைட்டா வச்சு காட்டுறீங்க. நான் வெச்சா நல்லா இருக்கும். இல்ல லைட்டா அந்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? கண்டிப்பா அவரு அப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு, அப்புறம் சில டைம் கண்ணடிப்பாரு. நாங்க பேசுற டைலாக்கே மறந்துருவோம். அப்ப அந்த டைம்ல நம்ம ஒரு டைலாக் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருப்போம், இவ்வளவு லென்த் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படி பண்ணும்போது அந்த டைலாக் நாங்க மறந்துருவோம். அப்போ சார் வந்து எத்தனை வாட்டி டேக் போறதுன்னு சொல்லும் போது அவர் சிரிப்பாரு. ஆனா சாருக்கும் தெரியும், டைரக்டருக்கும் தெரியும் அங்க ஏதோ நடந்திருக்கு, சார் சில்மிஷம் பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு. சோ ரொம்ப ஜாலி செட். டைரக்டருமே வந்துட்டு ரொம்ப ஜாலி டைரக்டர். அவரு ஸ்ட்ரிக்டா இருக்கிற டைம்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஜோவியலா இருக்கிற டைம்ல ஜோவியலா இருப்பாரு. இன்னொன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எங்களுக்குமே. சார் இது இப்போ ஷேர் பண்ணுவோம்ல நம்மளுடைய தாட்ஸ், ஸோ அந்த மாதிரி விதத்துல ரத்ன சிவா சாரும் சரி, பரதன் சாரும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அந்த ஃபீல். ஓகே. ஸோ இது வந்து பைரவாக்கு அப்புறமா நடந்த படம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிச்சு? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஆடிஷன் போய் தாங்க எனக்கு கிடைச்சது. இந்த ஆடிஷன்ன்றீங்களா லைக் ரேண்டம் ஆடிஷனா? எந்த மாதிரி? ரேண்டம் ஆடிஷன்ங்க. ஓகே. அதாவது கூட்டமா போய் ஒரு ஆடிஷன் நடக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆடிஷன் தான். பட் அது சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பெரிய ஸ்கேம், அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இல்லங்க, அப்படி எல்லாம் கிடையாது, ஸ்கேம்லாம் கிடையாது. அதாவது எப்படின்னா ஒரு சில இடத்துல ஸ்கேம் நடக்குதுதான், இல்லைன்னு சொல்லல. அது இப்போதான் ரீசெண்ட் டைம்ல தான் அது ஸ்கேமாவும் நடக்குது. நான் சொல்றது ஒரு 5 years 6 years பேக் நீங்க ஒரு சினிமாவை எடுத்து பாருங்களேன். கொரோனா டைமுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருந்துச்சு. டேலண்ட் மட்டுமே பேஸ் பண்ணின ஒரு சான்சஸ் இருந்துச்சு, ஸ்கில் செட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் பாருங்களேன், எல்லாருமே இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதா? இன்ஸ்டால நீங்க கிளாம் பண்ணி போட்டாலும் சரி, நீங்க நார்மலா ஏதோ ஒரு பசங்களை அட்ராக்ட் பண்ணி போட்டாலும் சரி, நீங்க தான் ஃபேமஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலர் லைக் டேலண்டடாகவும் இருந்து வெளியில வராங்க. பட் முக்கால்வாசி பேர் பாருங்களேன், லைக் 90% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஸ்கில் செட் இல்லாதவங்க தான் பெரிய லெவல்ல தெரியுறாங்க, பிக் பாஸ்க்கு போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு, பட் சங்கடமா இருக்கு.
நான் போலனா கூட எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சான்ஸ். வடபழனிலலாம் தங்கிட்டு ரூம்ஸ் எடுத்து தங்கிட்டு சான்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொடுக்கலாமே பிக் பாஸ் சான்ஸ், அவங்களுக்குலாம் இந்த டிவில எல்லாம் வரவேற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இருக்கதான் செய்யுது. அதனால இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்போ நான் ஒரு growth, ஒரு ப்ராக்ரஸ் எனக்கு தெரியுது என் லைஃப்ல. இப்போ என் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஷார்ட் ஃபிலிம் டைம்ல இருந்து நாங்க ட்ரை பண்ணி ஒன்னா வளர்ந்தவங்க வந்தவங்க இருக்காங்கல்ல. ஸோ ஏதாவது ஒரு ஆடிஷன் வரும்போது இல்லை டைரக்டர்ஸ் எனக்கு தெரியும்னா, இப்போ டைரக்டர் நான் ரெஃபர் பண்றேன். இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். எனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆடிஷன் வச்சு கூட நீங்க உங்களுக்கு உண்மையாவே டேலண்ட் இருந்துச்சுன்னா படத்துல போடுங்களேன், நான் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு எத்தனையோ வாட்டி நான் டைரக்டர்ஸ் கிட்டே நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஆடிஷன் போயிருப்பேன், நான் ஒரு சில ஆடிஷன்ல செலக்ட் ஆகாமலும் வந்திருக்கேன்ல. அந்த மாதிரி ஆடிஷன்ல நான் தான் இல்லை, ஓகே அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையாவது நம்ம ரவுட் பண்ணி விடலாம் சொல்லிட்டு எங்க நடக்குது ஆடிஷன் போய் பாருங்க, அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மனசுதான் கடவுள் அப்படின்ற எடுத்துக்கலாம். உண்மையாங்க அந்த மாதிரி தான். இப்போ நம்ம கூடவே வளர்ந்தவங்க கூட நிறைய பேர் ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம அதை எதிர்பார்க்கவும் முடியாது. சரி நம்ம அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான். ஓகே, நீங்க இந்த ஆடிஷன் இந்த வந்து ஆஸ்பைரிங்கா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ன்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, அது எப்போ ரொம்ப இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு நான் ஆடிஷன்ஸ் இந்த மூவிஸ் நடிக்கிறதுனால ஜாப்லாம் விட்டுருக்கேங்க. ஜாப்ல என்னை விட்டு போயிருக்கு. அப்போ நான் ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். சினிமாலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்ற ஸ்டேஜில் பேமெண்ட் கரெக்டாக வராது. அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அது சொல்லவும் முடியாது. ஆனால் நான் எப்படி அது எடுத்துப்பேன் அப்படின்னா, ஒரு நல்ல பேனரில் ஒரு விமென்க்கு ஒரு சேஃப்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, மணி கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஸ்கில் செட்க்கு நடிக்க வச்சு என்னை சேஃப்டியாகவும் பார்த்துக்கிற ஒரு சில பேனர்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் நான் வந்துட்டு எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல, மணி எதிர்பார்க்கறதே கிடையாது. ஓகே நம்ம வந்து இன்னும் லைம் லைட்ல வரல, இப்போதான் நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டுட்டே இருக்கோம் அப்படின்றமோ மணி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வைக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ஜாப் போனதையுமே நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்மளை விட்டு போக தான் செய்யும். நான் இப்போது காலேஜஸ்க்குலாம் நிறைய காலேஜஸ்க்குலாம் நான் கெஸ்ட்டாக போகிறேன், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக போகிறேன். அவங்களுக்கு சொல்கிறதும் ஒரே விஷயம்தான், படிக்கிற டைமில் ஒரு டிகிரி வந்து ரொம்ப பேசிக் லெவலில் வேணும். கண்டிப்பாக படிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, பேஷன் வந்து கடைசியில் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகலைன்னா கூட படிப்பு ஹெல்ப் ஆகும். ஏன்னா எவ்வளோ பேர் பார்க்குறேன் டிப்ரெஷன் போயிட்டு நம்ம அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த மறக்கிறாங்க, நம்ம சாமி கடவுள் இருக்காங்கல்ல, 3 வேளை நம்மளுக்கு ஒரு அழகான லைக் சாப்பாடு போட்டிருக்காரு, வயிற்றுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எங்கேயும் பிச்சை எடுக்க விடலை, நம்மளுக்குன்னு ஒரு வீடு, தங்குறதுக்கு தூங்குறதுக்குன்னு ஒரு வீடு, இவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்கும் போது ஒரு சின்ன பேஷன் நடக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க. அது என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்போ அந்த இடத்துல நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, நல்லா படிங்க, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இப்போ சான்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மணி இருக்காது. உங்களுக்கு சான்ஸ், எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா போதும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும் அப்படின்றது மட்டும்தான் நினைப்பாங்க. அதுதான் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறது. ஓகே, ஸோ ப்ரையாரிட்டி மணிக்கு பெருசாக கொடுக்காம வாய்ப்புகளுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். ஓகே, ஸோ வந்து அந்த டைம்ல உங்களுக்கு ஒர்க்குமே நிறைய மிஸ் ஆயிருக்கா? நீங்க பண்ணிட்டு இருந்த ஜாப் வந்து விட்டு போயிருக்கு. ஸோ அந்த டைம்ல இப்போ இங்கேயுமே பெருசா காசு இல்லை, அங்கேயுமே பெருசா காசு இல்லை அப்படின்றப்போ எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க? நான் என் செலவை குறைச்சிப்பேங்க. லைக் செலவு குறைச்சி இது கொஞ்சம் சொல்றது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால நான் வந்து லைக் தைரியமா சொல்றேன். நான் ஆடம்பரமா செலவு பண்ற பொண்ணு கிடையாது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. நான் வந்து எப்படி சொல்றது, ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல இருந்து இருக்கிற சுடிதார்லாம் நான் இப்பவும் வச்சிருக்கேன். இப்ப நான் 3வது படம் பண்றேன், இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல எங்க அம்மா ஒரு செட் ஆஃப் சுடிதார்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. காலேஜ் பொண்ணு போறா ஃபர்ஸ்ட் டைம், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு வாங்கி கொடுத்த அந்த காட்டன் சுடிதார்ஸ்லாம் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன் நான். அந்த சுடிதார்ஸ்லாம் இப்போ நான் எப்போ யூஸ் பண்ணிப்பேன்னா, எங்கேயாச்சும் அம்மா கூட ஃபேமிலி கூட நான் டிவைனா கோவிலுக்கு போகும்போது அந்த சுடிதார்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பேன். நான் அதை தூக்கி போட மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் தூக்கி போடும் போது இந்த ட்ரெஸ் கூட இல்லாம இருக்காங்களே அந்த மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே இருக்கும். அதனால எப்பயுமே எதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபுட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். இன்னொன்னு ஹோட்டல்ஸ்ல நான் அதிகம் சாப்பிடவே மாட்டேன். எப்பயுமே வீட்டு சாப்பாடு தான். இன்னொன்னு ஹோட்டல்ஸ்க்கு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட போறவங்களுக்கு தான் காசுமே செலவாகும்.
நம்ம வீட்ல நம்ம சிக்கனமா நம்மளா செஞ்சு சாப்பிட்றோன்றமோ அது செலவும் பெருசா ஆகாது. ஸோ நான் ரொம்ப காஸ்டியூம்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு எனக்கு உண்மையாவே அந்த காஸ்டியூம் தேவைப்படுது. இப்போ ஆடிஷன் இருக்கு, தேவைப்படுது. இல்லைன்னா ஆடியோ லான்ச் இருக்கு, நான் அழகா போகணுன்ற டைம்ல மட்டும்தான் நான் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணுவேனே தவிர, மித்த டைம்ல நான் காஸ்டியூம் பர்ச்சேஸே பண்ண மாட்டேன். ஓகே. இந்த பழக்கம்லாம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? பண்ண நம்ம மாட்டேன். என்ன பண்றோம்? நாங்கெல்லாம் யாருமே இதை பத்தி இங்க இருக்கிற யாரும் ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு கண்டிப்பா, நினைக்கிறேன். ஆமா. எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். சத்தியமா ஆமா. கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு சேவிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு செலவு பண்றது அதெல்லாமே வேஸ்ட் தான் நான் சொல்றேன். எந்த ஃப்ரெண்டும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நான் என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். காசு எனக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் காசு எடுத்து நான் பேங்க்ல சேவ் பண்ணிருவேன். நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், சேவ் பண்ணிருவேன். அது எந்த மாதிரி டைம்ல எனக்கு உதவிச்சு அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ல எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு 1 lakh 2 lakhs பே பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் சேவிங்ஸ் பண்ண அக்கௌண்ட் வந்து அந்த மணி வந்து எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஓகே. ஸோ நான் எல்லார்ட்டும் சொல்றது என்னன்னா, தேவைக்கு செலவு பண்ணுங்க, ஆடம்பரமா செலவு பண்ணாதீங்க. ஃபார் ஹாப்பி லைஃப். ஓகே, வெரி நைஸ். அண்ட் கமிங் பேக் டு திஸ் மூவி, லைக் வந்து மனிதர் தெய்வமாகலாம், இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைச்சிச்சு உனக்கு? எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்கு? அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த படம் வந்துட்டு ஆகஸ்ட்ல ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மாதம் வந்து நான் தேனி கம்பத்தில் இருக்கேன், நான் ஃபேமிலியோடு இருக்கேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு கணேஷ் சொல்லிட்டு ஒரு பையன், என் ஃப்ரெண்டு தான், ஷார்ட் ஃபிலிம் ஏடியா ஒர்க் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து கோ டைரக்டராக இருக்காங்க காஞ்சனால. ஸோ அவர் வந்துட்டு ஒரு கேஸ்டிங் இமெயில்ஸு அப்புறம் இந்த கேஸ்டிங் போஸ்டர்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. எங்கன்னு பார்த்தா நான் சென்னை நினச்சிட்டேன், பார்த்தா சேலத்தில். ஓகே, பக்கம் உங்களுக்கு இல்லங்க, சேலத்துல தூரங்க. அதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன்னு தெரியுமா? எங்க வீட்ல வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாது, பைக் மட்டும்தான் ஓட்டுவேன், புல்லட் வண்டி எல்லாமே ஓட்டிடுவேன், கார் ஓட்ட தெரியாது. அப்ப என்ன ஆச்சுன்னா, கார்ல எங்க வீட்லயும் விடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்தாங்க வீட்டு சைடு. நீ வந்து ஏன் பஸ்ல போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சேன், சரி ஓகே, நான் நார்மலாவே யாருமே எதிர்பார்க்க மாட்டேன், ரொம்ப இண்டிபெண்டா இருப்பேன். சரி ஓகே, நம்ம என்ன பஸ்ல போகாதாளா, நம்ம என்ன அவ்வளோ சொகுசா இருக்கோமா, நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சி நான் போறேன். திண்டுக்கல்ல இருந்து இறங்கிட்டு சேலமுக்கு பஸ் பிடிக்கணும் போல. நான் அந்த ஊருக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பஸ்ல டிராவல் பண்றேன். அதாவது சென்னையில லோக்கல் பஸ்ஸஸ்லாம் டிராவல் பண்ணியிருக்கேன், பட் ஊர் சைட்ல ஃபேமிலி இல்லாம நான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றேன். கரெக்டா திண்டுக்கல் வரும்போது தூங்கிட்டேன். பஸ் வந்து திண்டுக்கல் தாண்டி போயிடுச்சு. கண்டக்டர் எழுப்புறாரு, மா இறங்கணுமா, நீ என்ன மறந்துட்டியா? சரி ஓகே, இப்பெல்லாம் எங்கேயும் போக முடியாது, இங்க இருந்து திருப்பி நீ ஆப்போசிட்ல போயிட்டு நில்லு, அங்க ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸை பிடிச்சி நீ வந்து சேலத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி பஸ்ஸு வெயிட் பண்ணி பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் தான் நான் சேலத்துக்கு போனேன். சேலம் போய் இறங்கின உடனே ஸ்கேமா? ஆமா, ஒரு ஆட்டோக்காரன் வந்தான். எனக்கு தான் அந்த சிட்டி தெரியாதுல்ல, வந்தான். அது ரொம்ப தூரம் நீங்க சொல்ற ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டான். அந்த கூகுள் மேப் அதெல்லாம் நீங்க போட்டு பார்க்கலையா அந்த டைம்ல? அப்போ அவங்க எனக்கு லொகேஷன் அனுப்பல, ப்ராப்பரா அனுப்பல. இந்த இடம் சொல்லுங்க, அவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆட்டோல ஏறினேன், 500 வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கிட்டவே வந்துருச்சு, டென்னிஸ் சார் ஆஃபீஸ் வந்து கிட்டே வந்துருச்சு. அப்போ அவ்வளோ பெரிய டிராவல் பேக், அதாவது இங்க கால்ல இருந்து இவ்வளோ பெரிய பேக் நான் மூட்டையை சுமந்துட்டு வேர்த்து ஊத்தி ஆடிஷனுக்கு போய் யாராச்சும் அப்படி போவாங்களா? அதான் எனக்கு புரியல, எதுக்கு ஆடிஷனுக்கு அவ்வளோ ட்ரெஸ் திடீர்னு சொல்லுவாங்க? இல்ல, எல்லாருமே சென்னைக்கு அடுத்த நாள் கிளம்புறாங்க. ஓகே, நைட்டு கிளம்புறாங்க. நான் ஆடிஷன் வந்திருக்கேன் நான் காலையில, எப்போ முடியும்ன்றது தெரியல. அதனால என் வீட்டுல நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்க எல்லாம் சென்னைக்கு போங்க, கார்ல போயிடுங்க சென்னைக்கு, நான் வந்து பஸ்ல வந்துடுறேன், பஸ் பிடிச்சி வந்துடுறேன். ஸோ எல்லாருமே கார்ல வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்பதான் ஆடிஷன் போறேன். அப்போ அந்த பேக் தூக்க முடியாம தம் பிடிச்சி பேகை தூக்குறேன், வேர்த்து ஒழுகுது, ஃபுல்லா டேன் ஆயிடுச்சு இந்த வெயில டிராவல் பண்ணிட்டு. அப்படியே தாங்க ஆடிஷன் போனேன். அவங்களுக்கு வந்து என்னுடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது டீம்ல. இன்னொன்று வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்றது ஒரு விஷயம். இன்னொன்று எல்லாருமே வந்து அன்னைக்கு சாப்பிட்டாங்க லஞ்சு, வேண்டான்னு சொன்னா அப்பயும் சாப்பிட்டாங்க. எல்லாருமே கீழே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஏடி, கோ டைரக்டர் எல்லாருமே கீழே தான் உட்காந்து சப்பளங்கால் போட்டு சாப்பிட்டாங்க. அப்போ எனக்கு மட்டும் சேர் போடுறாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு வீட்டில் வந்து கீழே சாப்பிட்டுலாம் பழக்கம், கீழே சப்பளங்கால் போட்டுலாம் சாப்பிட்டு பழக்கம். நான் அங்க அந்த இடத்துல ஆட்டிடியூடும் காட்டல, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியும் நான் காட்டல. ஏன்னா நான் நார்மலான ஒரு தமிழ் பொண்ணு, ஒரு நார்மலான ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு தான்.
கீழே உட்காந்து சாப்பிட்றதுல நான் தேஞ்சு போயிட மாட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், குரூப்பா உட்காந்துட்டேன். டக்குன்னு உட்காந்துட்டேன். எல்லாருக்குமே வந்து என்ன இவங்க கீழே உட்காடுறாங்கன்னு இருந்துச்சு, ஆர்டிஸ்டா இருந்துட்டு. அந்த இடத்துல எல்லாரும் மனசுலயும் என்ன பிடிச்சிருச்சு. இவங்க வந்து நம்மளுக்குள்ள சேர்ந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. சாப்பிட்டேன். அப்புறம் அதுக்கேத்த மாதிரி என்னை போய் பத்திரமா பஸ் ஸ்டாப்ல விட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து நான் சென்னைக்கு வந்தேன். ஸோ இப்படிதான் எனக்கு இந்த மூவில சான்ஸ் கிடைச்சது. அங்க ஓகே ஆயிடுச்சு, அப்பயே சொல்லிட்டாங்களா? அப்போலாம் சொல்லல. அதுக்குமே நான் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட நான் ஃபாலோ அப் பண்ணேன். ஓகே. டெய்லியுமே ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி, 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நான் ஃபாலோ அப் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் நேர்ல வந்து சென்னையில கூப்பிட்டாங்க. உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க வந்து ஒரு சாரி லுக்ல வந்துருங்க, எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சாரி லுக்ல அழகா நான் காட்டன் சாரி கட்டிட்டு போனேன். போன உடனே பார்த்தாங்க, ஓகே இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு செட் ஆகும். அப்புறம் 2 கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று வந்து ரேப் பண்ற சீன் ஒன்று கொடுத்தாங்க, இன்னொன்று வந்துட்டு அன்னி ரோல் கொடுத்தாங்க. என்கிட்டே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, நீ வந்து சூஸ் பண்ணிக்கோன்ட்டு. ரேப் பண்ற சீன் வந்துட்டு மைம் கோபி சாரோட காம்பினேஷன்ல வந்துச்சு. அது கொஞ்சம் இன்னும் நல்லா வெளில தெரிஞ்சிருக்கும். பட் சாரி ரிமூவ் பண்றதில்ல, எங்க வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நான் சார் கிட்ட என்ன சொல்லிட்டேன், பரவாயில்ல சார், இந்த ரோல் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியான ரோலா இருந்தாலுமே கூட நான் இதை பண்றேன், எனக்கு பண்றது ரெடி தான். ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்து பண்றது தான் ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சு. நான் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஓகே, அன்னி ரோல் எடுத்து பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை சார். இவ்வளோ வருஷம் நான் படம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கேன், ஒரு வாய்ப்பு எனக்கு வருது, தானா வருதுன்ற போது நான் இதை வந்து இக்னோர் பண்ண விரும்பல, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கமிட் ஆனது இந்த மூவில. வெரி நைஸ். அண்ட் ஒர்க்கிங் வித் அ லெஜெண்ட் செல்வராகவன் சார், லைக் வந்து ஒரு டேரக்டர்ல எந்த அளவுக்கு வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாரோ, இப்போ ஆக்டிங்கும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை சொல்லுங்க. லைக் கனவா நிஜமான்ற மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி 7G ரெயின்போ காலனி எல்லாம் வந்து அவ்வளோ வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி பார்க்கும்போதும் அழுது தான் பார்த்துருக்கேன். இந்த கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும், அப்போது அவ்வளோ அழகாக ஒரு ஸ்டோரியை டைரக்ட் பண்ணவர். எனக்கு முன்னாடி கண்ணுக்கு எதிரில் அவர் கூட டைலாக் பேசணுன்ற போது பயங்கர ஷிவர் ஆயிடுச்சு. எனக்கு எப்படின்னா, கொஞ்சம் ஷிவர் ஆயிட்டேன்னா டைலாக் பேசணும், இந்த வாயிலாம் ஷிவர் ஆகும், எனக்கு ரோல் ஆகும். அப்போ அப்படி இருக்கும் போது நான் ரொம்ப டென்ஸ்ட் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவரே வந்து என்ன சொன்னாருன்னா, கூலா பண்ணுங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், திட்டுவாருன்னு சொன்னாங்க, திட்டாம கூலா பண்ணுங்க சொல்றாரு. டைரக்டரும் அவ்வளோ காம், டென்னிஸ் சார் வந்துட்டு, மேம் என்ன மேம் ஆச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறேன், இவ்வளோ நேரம் அவர் நேர்ல இல்ல, இப்போ திடீர்னு நேர்ல வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஏடிஸ்ல வந்து தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே, நம்ம வந்து இது நார்மலாக வீட்டில் பேசுகிற மாதிரி பேசி முடிச்சிடணும் அந்த டைலாகை சொல்லிட்டு அப்புறம் கரெக்டாக போயாச்சு அன்னைக்கு. ஸோ அவர் ரொம்ப சைலண்டான டைப்க்கு, லைக் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தர் மாதிரி தான். தனுஷோடைய அண்ணா, பெரிய டைரக்டரு, அப்படி இருந்தவங்க கூட ரொம்ப நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் அவருடைய பிஹேவியர் இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லெஜெண்ட், இந்த மாதிரியான ஒரு குட் பர்சன்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும் வளர்ந்தாலும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஓகே, சம்திங் யூ கேம் டு தேர்ட் மூவி வரைக்கும் வந்தாச்சு அப்படின்றப்போ லைக் வீட்டில் ஒன்றும் சொல்லலை, வீட்டில் வந்து சப்போர்ட் தான். பட் அப்படி இருந்தாலும் சொந்தக்காரங்க வாய் வந்து அமைதியாக இருக்காது. லைக் 4 பேர் 4 விதமா 4000 விதமா 40,000 விதமா பேசுவாங்கல்ல, எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வந்துச்சா? அது இல்லைங்க, அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு, இப்போ கூட வந்துட்டு தான் இருக்கு. நான் ஏன் கன்சிடர் பண்ணலன்னா, எங்க அப்பா இறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஜாப் விட்டுட்டேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து கரெக்டா நான் வந்து ஹோம் வாங்கிட்டேன், சொந்த வீடு வாங்கிட்டேன், காரும் வாங்கியிருந்தேன். அந்த டைம்ல எல்லாமே வந்து நான் ஐடில உழைச்சேன், அந்த காசு ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்கிட்டேன். சொன்னேன் இல்லையா, சினிமால அந்த அளவுக்கு என்கிட்ட காசு வரலன்ட்டு. ஸோ ஃபுல்லாவே நான் ஐடில ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐடில சேலரியும் கொஞ்சம் அதிகம் வரும், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிறைய வரும் ஆக்சுவலா. ஸோ அதை பொறுத்து தான் நான் வந்து ஃபுல் அமௌண்ட் நிறையவே வரும், எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. இவ்வளவா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கே வந்து 9 லட்சம் வாங்குறவங்க இருக்காங்க ஐடில. அதனாலதான் படிக்கிறவங்க எல்லாம் சினிமாக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. தம்பி ஐடி கம்பெனிக்கு வண்டியை விடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது கேட்டா. ஆமா, சோ அந்த மாதிரி இருக்கும் போது நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப வேலை விட்டேன்னு சொன்னேன்ல ரீசெண்ட் டைம்ல, அப்ப லோன் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அவ்வளவு ஜாலியா பேசுற ரிலேட்டிவ்ஸ், 100 ரூபாய் வேணுமா, 1000 ரூபாய் வேணுமா, லோன் எப்படி கட்டுறீங்க,
கேட்க கூட யாருமே வரலங்க, இதுக்கு கூட இல்ல. கண்டுக்க கூட இல்லை. அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கூலா சொல்றாங்க, வேலை கிடைச்சிட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க, நாங்க வந்து குடுக்கலாம் தான் நினைச்சோம், பட் ஆனா காசு இல்லை அந்த டைம்ல, அதனாலதான். ஆனா எல்லாருமே ஒரு ஹை பொசிஷன்ல தான் இருக்காங்க, அவங்க அப்படி சொல்றாங்க. அப்போதான் எனக்கு இது ஒரு நைஸ் குட் பாயிண்ட் ஆயிடுச்சு வீட்டுல இதை பத்தி பேசுறதுக்கு. என்ன நான் சொல்றேன்னா, கஷ்டப்படும் போது அவங்க வந்தாங்களா? இல்ல இல்ல. நாளை பின்ன நீ வந்து முன்னேறிட்ட அப்படின்னா அவங்க சொந்தக்காரனான்னு அப்படியே சட்டையை தூக்கி காலரை தூக்கி காமிச்சுப்பாங்க. அதுவே நீ வளரலன்னா, நான் அப்பவே சொன்னேன்ல இவெல்லாம் இப்படிதான்ட்டு சொல்லுவாங்க. நீ கண்டுக்காத, எதுக்கு? எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் 4 பேர் வேணுமா தூக்கிட்டு போக, அதுக்காகவாவது ரிலேட்டிவ்ஸ் வேணுமா. நான் என்ன சொல்றேன்னா, ஃபேக்கான ரிலேட்டிவ்ஸ் அந்த 4 பேரு நம்மளை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? அதுக்கு வந்து இந்த அனாதை போனமா போலான்றது நான் சொல்லுவேன் எங்க அம்மா கிட்ட. எனக்கு எங்க அம்மாக்கும் என் ஃபேமிலிக்கும் இதுவே ஒரு கிளாஷா வரும். ஏன் அப்படி சொல்றேன்? ஆமா, பிடிக்காதவங்க என்னை தூக்கிட்டு போறதுக்கு நான் அப்படியே, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, கடவுள் என் கூட இருக்கான்ற போது நான் எனக்கு நல்ல சாவு தான் வரும் அப்படின்ற போது எதுக்கு? ஸோ நான் வந்து ரிலேட்டிவ்ஸை வந்து என்னைக்குமே நான் கேர் பண்ணிக்கிறதா இல்லை. ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு லைக் வேற யாராச்சும் ஏதாச்சும் இந்த நெகட்டிவா கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு நான் இக்னோர் பண்ணிடுவாங்க. பெருசா எனக்கு என்ன பத்தி தெரியும்ல, ஒரு மூமெண்ட்ல ஹர்ட் ஆன மூமெண்ட் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கும்ல? ஹர்ட் ஆன மூமெண்ட் நிறைய இருக்கு. நான் என் கூட இந்த இண்டஸ்ட்ரியில ஒன்னா வந்தோம் நாங்க ஒரு 10 years 15 years பேக். இப்ப அவங்க எல்லாம் எல்லாருமே பெரிய ஆளு இண்டஸ்ட்ரியில, ஒருத்தர் விடாம பெரிய ஆளு. அதுல நான் மட்டும்தான் பெரிய ஆள் ஆகல, லைம் லைட்ல வரல. அப்போ ஒரு மூவி நடக்கும்போது நான் அவங்க கிட்ட நான் கேட்குறேன், அவங்க தான் ஹீரோயினா பண்றாங்க அந்த மூவில, அது ரொம்ப பெரிய பேனர், ரொம்ப பெரிய ஹீரோயின் இப்போ அவங்க. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்குறேன், நீ ஹீரோயினா பண்றல அந்த மூவில சொல்லி விடுறியா அப்படின்னு கேட்டதுக்கு மழுப்புறாங்க. அவங்களுக்கு என்ன ரெஃபர் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, மழுப்புறாங்க. அதுக்கப்புறம் என் நம்பரை ரிமூவ் பண்ணிட்டாங்க, நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ஈவெண்ட்ல நானும் அவங்களும் நேர்ல பார்க்குறோம், உன் நம்பர் நான் கால் பண்ண எடுக்கவே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். சாரி, அது வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்கேன், பர்சனலுக்கு யூஸ் பண்ணல. பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்டயே சொல்கிறாங்க. அப்போ அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வேற யாரோ சொல்லியிருந்தா எனக்கு ஹர்ட் ஆயிருக்காது. நம்ம அவ்வளோ அவங்களுடைய வளர்கிற ஸ்டேஜில் நம்ம அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்க நம்மளை ஒரு ஃப்ரெண்டாக கூட கன்சிடர் பண்ணல அப்படின்ற, இப்போ கூட அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது சொல்லும் போதே. அது இருந்திருக்கு. பட் இப்போவுமே வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பார்க்கறது, பேசுறது? நான் பிளாக் பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராம் பேஜை பிளாக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்களா நீங்கள்? ஆமாம். விடுங்க, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி இல்லை ஃபீல் பண்ணல. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ஹர்ட் பண்ணும்போது அது ஹர்ட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அதாவது என்ன ஆகுதுன்னா, எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனல் லைஃப்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, மீடியாக்குள்ளே எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இங்கே நிறைய பார்ஷாலிட்டி தான், சினிமா மட்டும் இல்லை, ஐடிலையுமே பார்ஷாலிட்டி தான் ஃபுல்லாக. அப்போ ஒரு விமனாக இருக்கட்டும், ஒரு மென்னாக இருக்கட்டும், மென்னுக்கு சொல்லவே தேவையில்ல, விமனை விட பயங்கர சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா பொண்ணுங்க நார்மலாக ஏதோ ஒரு வீடியோ போட்டால் கூட பார்க்குறாங்க, பசங்க வந்து என்னதான் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஃபாலோவர்ஸும் ஏற மாட்டேங்குதுன்ற கஷ்டம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் பிளாக் பண்ணிட்டேன். அவங்க நல்லா இருக்கட்டும், நம்மளை ஹர்ட் பண்ணவங்க ஃபேஸ் அடிக்கடி எனக்கு பார்க்க எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, அதனால பிளாக் பண்ணிட்டேன். நான் இப்பயுமே ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் பார்ப்பேன், அப்போ நினைப்பேன் எங்களுடைய பழைய நினைவுகள், பழைய மெமரிஸ், நானும் அவங்களும் பைக்கில் போனது, அவங்க ஒரு கேர்ள் ஆக்சுவலாக பைக்கில் போனது வந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, அவங்களுக்கு ஈக்குவலாக வர முடியுமா முடியாதான்றது எனக்கு தெரியாது, கடவுள் தான் வந்து முடிவு பண்ணணும். பட் நான் திங்க் பண்ணுறது என்னென்னா, என்னோடய விஷயத்தில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஹீரோயின் வைப் வந்தாலும் ஓகே தான், அப்படி வரலன்னா கூட ஒரு குட் கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு அந்த படத்துக்கு நான் இம்பேக்ட் சேர்க்குற மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான ரோல்ஸ் வந்தால் ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுவே என்னுடைய பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஓகே.
வெரி நைஸ். அதான் விடுங்க, அதெல்லாம் நினைச்சு இல்ல ஃபீல் பண்ணல. நான் லைட்டா கொஞ்சம் Light ஆ? ஷிவர் ஆயிட்டு அழுகுற மாதிரி போயிட்டேன். கண்ணு ஏன்னா வேற அது கலங்கிருச்சு. பெயின்ஃபுல்லா இருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் அவங்களுக்கு ஒரு காலம்னா நமக்கு ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஜாலியா ஆமா. போயிட்டு ஆனா இருக்க வேண்டியதுதான். போட்டியாலாம் நினைக்கல, பொறாமையாவும் நினைக்கல. நான் வந்து என்னுடைய இதுல நான் ரொம்ப டிவைன் பர்சன். ம். முன்னாடி கூட நான் வந்து அவங்க வளர்ந்துட்டாங்களே, நம்ம வளரலன்ற தாட்ஸ் வந்து ஒரு 7 இயர்ஸ் பேக் இருந்துச்சு. ம். ஆனா இப்ப ஏன் இல்லன்னா, நான் டெய்லியும் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். திருப்பதிக்கே வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என் லைஃப்ல ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது. என்னன்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம சாமி கிட்ட விட்டுறலாம். ம். நம்ம வந்து நம்ம பண்ற விஷயத்துல ரொம்ப லாயலா இருக்கலாம், ஜென்யூனா இருக்கலாம். அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு கடவுள் வந்து யாரையுமே கைவிட போறது கிடையாது. கண்டிப்பா. என்னன்னா ஒரு சிலருக்கு 40 வயசுலயும் சாதிச்சவங்க இருக்காங்க. சூரி சார் எடுத்துக்கோங்க. ம். நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு நேம் டக்குன்னு வரல. ஸோ ம். நெறைய பேர் 40 வயசுல, 50 வயசுல சாதிச்சவங்கலாம் கூட இருக்காங்க. நான் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ யங்கா இருக்கேன். முக்கியமோது இந்த ஃபீல்டுல டிராவல் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, ஆன்டியே ஆயிட்டோம்னா கூட, அதுக்கேத்த மாரி அம்மா ரோல் பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு மைண்டுக்கே நான் வந்துட்டேன். ஏன்னா, அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து பார்த்து, ஆ எனக்கு வேற வழி தெரியல. ஓகே. பரவால்ல. சினிமாக்குள்ளேயே இருக்கலாம். ஒரு நல்ல நம்ம டேலண்ட்ட மதிக்கிற ஒரு காலம் வரும். அது நம்ம எப்போ சாதிப்போம்னு தெரியல. ஆனா சாகுறதுக்கு முன்னாடி நான் சாதிச்சிடணும். அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு எப்பயுமே. அவ்வளோ அதே பாசிட்டிவிட்டியோட இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அதான் மேனிஃபெஸ்டே ஏதோ சொல்லுவாங்களே, அது வாயில அதை பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கண்டிப்பா. விட்டு நானும் சொல்லிக்க விரும்புறேன். அதே சமயத்துல இந்த படங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய லைக் ஆட்ஸ் மாதிரி கூட நிறைய பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ அதெல்லாம் இப்போ எப்படி நடந்துச்சு, அதை பத்தி? நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிங்கிங் பாடினேன் ஸ்டேஜ்ல. அப்புறம் சாங் பாடினேன். அப்புறம் மானாட மயிலாடல ஆலியா மானசா அவங்க டீம்ல குரூப் டான்ஸரா இருந்தேன். ஓகே. ஸோ பிரபு மாஸ்டர் தான் என்னுடைய கோரியோகிராஃபர். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணி தான் நான் ஆட்ஸ்குள்ள போனேன். ஸோ மீடியான்றது எல்லாம் கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஆட் ஷூட் போறோம்னா அங்க ஒரு டைரக்டர் நம்மளுக்கு தெரிய வரும், அங்க ஒரு ஆர்டிஸ்ட் தெரிய வரும், அவங்க மூலியமா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு வாய்ப்பு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆட் வந்து ஆர்விஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட் பண்ணேன். ஜீவா ரவி சார் ரெஃபர் பண்ணாரு. அதுல பண்ணேன். ஒரு காலேஜ் ஆட் பண்ணிட்டு அப்புறம் அஜந்தா பாக் ஆட்ல லீடா பண்ணேன். தெலுங்குலயும் பண்ணேன், தமிழ்லயும் பண்ணேன். அப்ப அந்த டைம்ல ரொம்ப பீக்கா இருந்தேன். ஜெமினி டிவி, அப்புறம் சன் டிவி, விஜய் டிவி எல்லா டிவிலையுமே சேனல்ஸ்லயுமே வந்து போட்டுட்டே இருந்தாங்க அந்த ஆடு. ஸோ அதில் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சேன். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி கேப் ஆட் பண்ணேன். போத்தீஸ் ஆட் தமனா மேமோட பண்ணேன். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ஆட் பண்ணேன். அப்புறம் பிக் பாஸ் சத்யா கூட ஒரு ஜெயின் ஜுவல்லர்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ அதுலலாம் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சேன். அப்புறம் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் மூவி வைஸும் கிளிக் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் பேக் டு ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நானா சைடில் விடலை, ஆக்டிங்கை விடலை. நான் என்னதான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கான இன்புட்ஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சது டென்னிஸ் சார் மூலியமா, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா. ஓகே. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் கமிட் 2 மூவிஸ் கமிட் ஆயிருக்குங்க. நான் சொல்ல விரும்பல என்ன ப்ராஜெக்ட்ன்ட்டு, பட் இதை காட்டிலும் அதில் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு. ஓகே, வெரி நைஸ். அண்ட் வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி? ஆஃபீஸ்லயா இல்லை மீடியாலயா? ரெண்டுமே சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். சரி, ஆஃபீஸில் ஐடியில் நான் காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி 9,000. என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி சதர்லேண்ட் குளோபல் சர்வீசஸ், ஒரு பிபிஓ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். அப்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி 9,000 தான். எல்லாருமே வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஐடிக்குள்ளே போயிட்டாங்க. எனக்கு படிக்காதவங்களாம் ஐடிக்குள்ளே போயிட்டாங்க. அந்த கடைசி செமஸ்டரில் என்ன ஆயிடுச்சுன்னா அரியர் வச்சுட்டேன் நான். ஓகே. அரியர் வச்சது ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். அத்லெட் ஆக்சுவலாக நான் நேஷ்னல் ட்ரிபிள் ஜம்பர். ஸோ ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ்ன்னு இருந்ததுனால ஸ்டடீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணல. பார்த்துக்கலான்ட்டு ஒரு சப்ஜெக்ட் பிக்யூடி சம்திங் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு. ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட் தான். ஆனால் அதில் நான் அரியர் வச்சுட்டேன். என்னன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டு, நார்மல் சப்ஜெக்ட் தானே அப்படின்ட்டு அரியர் வச்சேன். அப்புறம் ஒரு 2 செம்மே கிளியர் பண்ண முடியல. கரெக்டாக இன்ஃபோசிஸ் காக்னிசென்ட்லாம் வந்துச்சு, பிளேஸ் ஆக முடியல. அப்போ அந்த டைமில் தான் எனக்கு பைரவா சான்ஸ் கிடைச்சது. நடிச்சிட்டேன். அந்த சான்ஸ் கிடைச்ச உடனே ஜாபும் நான் சர்ச் பண்ணலை. அப்புறம் அந்த மூவில நடிச்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் சதர்லேண்ட் ஜாயின் பண்ணேன் நான். ஓகே. ஸோ 9,000 இஸ் யுவர் ஃபர்ஸ்ட். 9,000 இஸ் மை ஃபர்ஸ்ட் சேலரி. அண்ட் மூவில பார்த்தேன்னா 1,500. ஓகே. லாஸ்ட் சேலரி? லாஸ்ட் சேலரிலாம் சொல்லக்கூடாதுல்ல. சினிமால 1,500 ரூபாயில நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐடியில் நான் 9,000 ரூபாய்.
அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி. அவ்வளவுதான். அது வந்து பல கோடிகள் பல லட்சங்கள் அப்படின்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இல்லங்க. ஃப்ரெஷர்ஸே வந்துட்டு எனக்கு 1 லட்சம் வேணும்னு கேக்குறாங்க. 1 லட்சம் நாங்கெல்லாம் எங்க போய் நிக்கிறது? 1 கோடி எப்ப நீ கண்ணுல பார்த்த அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் ஒண்ணு வச்சிருக்கேன். ஓகே, லைக் என்னன்னா நான் ஒரு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க லைக் ஹவு லைக் பீப்புள்ஸ் அட்ராக்ட் இன் யுவர் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அப்படிதான் ஆடிஷன்லாம் போயிட்டு எல்லாருமே டைரக்ட்லாம் இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்கல்ல. ஸோ அதனால நான் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸா சொல்றேன். அதை நீங்க அப்படியே ஃபேஸ்ல அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் நான் சொல்ற வரைக்கும். ஓகே, இப்போ சிரிப்புனா சிரிச்சுனே இருக்கணும். அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். ஒரே வாட்டி காட்டிட்டு அப்படியே விட்டா டக்குனு ஈஸியா படுத்துறல. நான் ஸ்டாப், அதாவது அடுத்த ரியாக்ஷன் சொல்ற வரைக்கும் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஈஸியா போயிடலாமா? ஸ்டார்டிங்ல சிரிப்பு, அழுகை, கோபம், காதல், நல்லா இருக்கு, வெறுப்பா, பயம், நார்மல் மோட். தேங்க்யூ வெரி நைஸ் பட் வெரி ஸ்போர்ட்டிவா கேட்ட உடனே டக்குன்னு அப்படியே எல்லாமே பயங்கரமா பண்ணிடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன் திஸ் கெரியர், இன் திஸ் ஜேர்னி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லைக் நீங்க ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இத்தனை வருஷங்களா இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பில்லரா இருக்கிறது, ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது யாரு? எனக்கு என் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து எனக்கு சப்போர்ட். மீடியா பர்சன்ஸ் வந்து 1-2 பேர் சப்போர்ட் இருக்காங்க. பட் மோஸ்ட்டாக எனக்கு எந்த சஜஷன்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ரீச் அவுட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வரைக்கும் எனக்கு எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒரு கேங் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சோ கஷ்டம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். எதுவா இருந்தாலும் டக்குன்னு அவங்களுக்கு தான் கால் பண்ணி, அவங்க கிட்ட தான் எல்லாமே, அவங்க கிட்ட தான். ஓகே, அதுல யார் உங்களோட ரொம்ப பெஸ்ட்? நான் இப்ப போன் அடிச்சாலும் எடுத்து ஏன் எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா யார் அது? கல்பனான்னு ஒருத்தி இருக்கா, என் காலேஜ் ஃப்ரெண்டு. அப்புறம் ரம்யா என்னுடைய ஸ்மால் லைக் எல்கேஜில இருந்தே ஃப்ரெண்ட், அவ ஒருத்தி. அதுக்கப்புறம் பிரவீனான்ட்டு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அப்புறம் கோபி, பசங்கள்ல கோபி, அப்புறம் டிஆர் பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, சாரதி. ஸோ இவங்கெல்லாம் என்னுடைய பில்லர்ஸ். ஓகே, ஒரு பெரிய பில்லர்ஸா இது வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு நம்ம ஒரு ஃபோன் போட்டு ஏதாச்சும் ஒரு பிராங்க் மாதிரி பண்ணக்கூடாது? சீரியஸ்லி அவ என்ன தெரியுமா, எங்கடி இருக்கேன்னு கேட்பா. லோக்கலா ட்ரை பண்ணி லைக் வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஏதாச்சும் வந்து வழி மாறிட்டேன், கையில ₹1 இல்ல யாராச்சும் ஃபாலோ பண்றாங்க ஏதாச்சும் சொல்லி என்ன ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? பார்க்க தான் போறீங்களா? கால் பண்ண கேட்கலாம். ஆமா, ஹலோ கேக்குதா? சொல்றீ. எங்கடி இருக்க? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கேன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, சரிடி. நான் ஒரு இடத்துக்கு வந்தேன்டி. நான் பர்ஸ் தொலைச்சிட்டேன். எனக்கு ஒரு 500 அனுப்ப முடியுமா? அப்படியா? ஃபோன்கா, ஜிபேக்கு. சரி, அனுப்புறேன். லவ் யூ so much டி. தேங்க்ஸ் டி. ஓகே. ஹலோ, கட் பண்ணிட்டா. அது ₹500 வந்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிடுவோம். பரவாயில்ல, இல்ல குடுத்துருவேன். அவ வந்து எப்பயுமே என் கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணுவா. இவளும் சரி, இவ, கல்பனா, கோபி. எனக்கு ஏதாவது காசு கஷ்டம்னாலே அவங்க 3 பேர் நிற்பேன். வெரி நைஸ். இவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய பில்லர்ஸ் இன் யுவர். எஸ், ட்ரூ. எங்க கோவிலுக்கு போனாலும் மோஸ்டா நான் கோவிலுக்கு தங்க போவேன். வேற எந்த பிளேஸ்க்கு போற எனக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. சோ எல்லாருமே இப்ப திருப்பதி கூட நாங்க நடந்து போனோம். நாங்க ஸ்ரீவாரிமெட்டு போனோம் நாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓகே, வெரி நைஸ். அண்ட் அப்கமிங் மூவிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, இன்னும் 2 ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, லைக் நான் வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்க சொன்னீங்க லைக் வந்து
போற வரைக்கும் போவோம், அப்ப என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் நமக்கு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஆசை இருக்கும், இந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைனா, இப்போ நடித்த மூவிஸில் எல்லாத்துலேயுமே நான் வித்தவுட் மேக்கப், டல் மேக்கப் போட்டாங்க. ஆல்ரெடி கருப்பாக இருப்போம், டல் மேக்கப் போட்டாங்க. ஓகேவா, அதில் ரொம்ப கருப்பாக இருப்பேன். நேட்டிவிட்டி ஸ்கிரிப்ட் தான் அந்த 3மே. எனக்கு என்னன்னா, எனக்கு அழகாக மேக்கப் போட்டு நான் அழகாக ஸ்க்ரீனில் எப்படி தெரிவேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை ஒரு படத்தில். எனக்கு என்னன்னா ஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஸ்டண்ட் பண்ணுவேன். கராத்தேல வந்து கிரீன் பெல்ட் நான். ஸோ நல்லா ஸ்டண்ட் பண்ணுவேன். அப்படின்னு இருக்கும் போது ஒரு படத்துல த்ரூ அவுட்டா ஒரு ரஜினி சார், கமல்ஹாசன் சார், விஜய் சார் நடிப்பாரான்னு தெரியல, நடிச்சா அஜித் சார். ஸோ இவங்களுடைய காம்பினேஷன்ல ஃபைட் சீன் வரணும், ஒரு நெகட்டிவ் ஷேட் அவங்க கூடவே இருந்து ஏமாத்துற மாதிரி, ஒரு பாசிட்டிவா இருக்கும்ல, ஒரு பொண்ணு வந்து தைரியமா, அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைச்சா தூள் கிளப்பிடுவேன். வை நெகட்டிவ், வை இந்த மாதிரி? எனக்கு நார்மலாவே இந்த ஃபைட்ஸ் பைக்ல நல்லா ஓட்டுவேன். ஓகே. ஸோ அதனால அந்த மாதிரி சீன்ஸ் வந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா கிளாமர் நான் பண்ண மாட்டேன் நார்மலாவே. ஸோ எனக்கு சேலஞ்சிங்கான ரோல்ஸ், கண் தெரியாத மாதிரி, வாய் பேச முடியாத மாதிரி, இல்லைன்னா நம்மளை வச்சு ஒரு மூவி நகரும்ல பாசிட்டிவா, ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப விருப்பப்படுறேன், ரொம்ப ஆசைப்படுறேன். ரித்திகா சென் மாதிரி. அப்புறம் எனக்கு அந்த மூவி நேம் தெரில, லாஸ்ட்டாக வந்து ரஜினி சார் மூவி வந்துச்சு. அப்போது அவங்க வந்து ஒரு கர்நாடகா ஹீரோயின் நினைக்கிறேன், சுடிதார் போட்டிருப்பாங்க படம் ஃபுல்லாக, கிளைமேக்ஸில் சண்டை போட்டிருப்பாங்க. ரித்திகா சென் கிடையாது, இன்னும் ஒரு கர்நாடக ஆக்டரா தெலுங்கு ஆக்டரான்னு தெரியல. ஒரு கேர்ள் ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா, கடைசியில பார்த்தா எல்லாருமே சாம்பல் ஆக்கிடுவாங்களே கட்டி போட்டு ஒரு படம், கூலி. கூலியில ஒருத்தங்க ரஷ்மிகாவா சம்திங் அவங்க பேரு. அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு பிங்க் பண்ணியிருந்தாங்க, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தா நீ நல்லா பண்ணியிருப்பல. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மீடியா சர்க்கிள்ல இருந்து நிறைய அந்த பொண்ணு போட்டோ போட்டு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு நான் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணு கேரக்டர் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் இந்த படத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த ரோல் பண்ணியிருந்தா, எனக்கு அது விஷுவலா நான் இருக்கிற மாதிரியே நான் நினைச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ரோல்ஸ். இப்போ அந்த கூலி எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேருக்கு அந்த பொண்ணு தான் ஞாபகம் இருக்கும் ரஜினி சாருக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுன்றது ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள், இதில் வந்து பிராங்க் காலு, நவராசா உங்களை வேலை அழுவ வச்சுட்டேன் லைக் நவராசால அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி அண்ட் அப்கமிங் மூவிஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.